வணக்கம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ராமாயணம் எப்படி உருவாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது ஏதோ ஒரு சாபத்திலிருந்து வரல, ஆனா ஒரு ஆழமான துயரத்திலிருந்து தான் பொறந்தது. வாங்க, அந்த ஆச்சரியமான சுவாரஸ்யமான கதைய இப்ப பார்க்கலாம். பார்க்கறதுக்கு இது ஒரு சாதாரண வேடனை பத்தி சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒரு தாங்க முடியாத துக்கத்திலிருந்து வந்த இந்த வார்த்தைகள் தான் ஒரு மகத்தான காவியத்துக்கே விதையா அமைய போகுதுன்னு அப்போ யாருமே நினைச்சு பார்க்கல. சரி, இந்த கதைக்குள்ள போலாம். இதோட கதாநாயகன் யாருன்னு பார்த்தா வால்மீகி முனிவர். அந்த முக்கியமான சம்பவம் நடந்த இடம், நேரம், அத பத்தி முதல்ல பாப்போம். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. வால்மீகி முனிவர் ஒரு நாள் ஒரு வேடன் ஒரு ஆண் கிரௌஞ்ச பறவைய அம்பு எய்தி கொல்றத பாக்குறாரு. அதோட ஜோடியான பெண் பறவை துக்கத்துல கதறுது. அந்த சத்தம் அதுதான் இந்த கதைக்கே ஒரு திருப்புமுனையா அமைய போகுது. அந்த பெண் பறவையோட துயரத்தை பார்த்ததும் வால்மீகி முனிவர் மனசு ரொம்பவே பாதிக்கப்படுது. சொல்லப்போனா அவரோட மனசு முழுக்க அந்த சோகமான நிகழ்வுலயே மூழ்கிடுச்சு. வேற எதையுமே அவரால யோசிக்க முடியல. இப்படி அவர் சோகத்துல மூழ்கி இருந்தப்போதான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. ஒரு தெய்வீக வருகை. திடீர்னு பார்த்தா வால்மீகிக்கு முன்னாடி பிரம்மதேவரே வந்து நிக்கிறார். ஆமாங்க, உலகத்தே படைச்சவர், 4 முகம் கொண்டவர், ஒளி பொருந்தியவர் அந்த பிரம்மதேவரே அவர் முன்னாடி பிரத்யக்ஷமாகிறார். உலகத்தை படைச்ச கடவுளே நேர்ல பார்த்தா என்ன பண்ணுவோம்? வால்மீகியும் அதான் செஞ்சாரு. பெரிய ஆச்சரியத்தோட பேச்செல்லாம் கட்டுப்படுத்தி உடனே எழுந்து கைகூப்பி அவரை வணங்கினார். இங்கதான் இந்த கதையோட முக்கியமான திருப்புமுனையே இருக்கு. ஒருத்தரோட வலி எப்படி ஒரு கவிதையா மாறுதுன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். அதாவது சோகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு துயரம்னு அர்த்தம். வால்மீகி அந்த பறவையோட சோகத்தால பிடிக்கப்பட்டிருந்தார் இல்லையா? அந்த சோகத்திலிருந்து வந்ததுதான் ஸ்லோகம், அதாவது கவிதை. பாத்தீங்களா? சோகத்திலிருந்து ஸ்லோகம், இதுதான் அந்த மேஜிக். அவரோட துயரம்தான் ஒரு புது இலக்கிய வடிவத்துக்கே அடிகோல் போடுது. பிரம்மதேவர் ஒரு சின்ன புன்னகையோட சொல்றாரு, வால்மீகி, நீங்க இப்போ சொன்னது ஒரு ஸ்லோகம்தான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல அப்படின்னு. அதாவது நீங்க வேதனையில சொன்னது வெறும் சாபம் இல்ல, அது ஒரு புது வகையான கவிதைன்னு அவருக்கு புரிய வைக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இது எதேச்சையா நடந்த ஒண்ணும் இல்லையாம். பிரம்மாவே தன்னுடைய விருப்பத்தால தான் இந்த புது கவிதை வடிவத்தை வால்மீகி மூலமா வெளிக்கொண்டு வந்திருக்கிறாருன்னு சொல்றாரு. சரி, ஒரு புது கவிதை வடிவம் உருவாகிடுச்சு. அடுத்தது என்ன? பிரம்மதேவர் வால்மீகிக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கறாரு. அது என்னன்னு பார்க்கலாமா? பிரம்மா ரொம்ப தெளிவா 3 விஷயங்களை சொல்றாரு. 1, நீங்க ராமனோட முழு வரலாற்றையும் எழுதணும். 2, அத இப்போ நீங்க உருவாக்குன இந்த புது ஸ்லோகா வடிவத்துல தான் எழுதணும். 3, இதுக்கான கதைய நீங்க ஏற்கனவே நாரத முனிவர்கிட்ட கேட்டிருக்கீங்க, அதையே ஆதாரமா வச்சு எழுதுங்கன்னு சொல்றாரு. இதுக்கு பிரம்மா ஒரு சூப்பரான உதவியும் பண்றாரு. ராமரோட கதையில உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், ஏன் ரகசியமா நடந்த விஷயங்கள் கூட உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும்னு வாக்குறுதி கொடுக்கறாரு. அதாவது உங்களுக்கு முழுமையான ஞானம் கிடைக்கும். கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல? பிரம்மா கொடுக்கற வாக்குறுதி என்னன்னா, இந்த காவியத்துல நீங்க எழுதுற ஒரு வார்த்தை கூட பொய்ன்னு யாராலையும் நிரூபிக்க முடியாது அப்படிங்கிறது தான். அடுத்து 2வது வாக்குறுதி, அது இன்னும் பவர்ஃபுல்லானது. இந்த பூமியில மலைகளும் நதிகளும் இருக்கிற வரைக்கும் ராமாயணத்தோட கதையும் நிலைச்சு நிக்கும்னு சொல்றாரு. அடேங்கப்பா! இவ்ளோ பெரிய வாக்குறுதிகளை கேட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கும்? வால்மீகி தன்னோட விதியை ஏத்துக்கிட்டார். ஒரு மாபெரும் காவியம் பிறந்தது. தன்னோட கட்டளையை கொடுத்துட்டு பிரம்மதேவர் அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறார். ஆனா வால்மீகியும் அவரோட சீடர்களும் அப்படி திகைச்சு போய் நிக்கிறாங்க. என்ன நடந்ததே அவங்களுக்கு புரியல. அந்த திகைப்புல இருந்து மீண்டு வந்ததும் வால்மீகி ஒரு முடிவுக்கு வர்றாரு. சரி, ராமாயணம்ங்கிற இந்த காவியத்தை முழுசா இந்த ஸ்லோக நடையிலேயே நான் எழுதுவேன் அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிறாரு. இப்படிதான் காவியம் அங்கிற ஒரு புது இலக்கிய வடிவமே உருவாகுது. அப்படின்னா என்ன? நூத்துக்கணக்கான அழகான ஸ்லோகங்கள், அருமையான அர்த்தமுள்ள வார்த்தைகள், ஒரு சீரான யாப்பு, இதெல்லாம் சேர்ந்து அதோட கதாநாயகனுக்கு புகழை கொடுக்கறது தான் காவியம். இதுதான் பின்னாடி வர்ற பல காவியங்களுக்கு ஒரு இலக்கணமாவே அமைஞ்சது. கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிக்கலாம். வால்மீகியோட துயரம் ஒரு காவியத்தையே உருவாக்குச்சு இல்லையா? அப்போ நம்மளோட ஆழமான உணர்வுகளுக்குள்ள இருந்தும் ஒரு காலத்தால் அழியாத கதை பிறக்க வாய்ப்பு இருக்கும் தானே? யோசிச்சு பாருங்க.